சோழன் கடாரம் கொண்டான் என பெயர் பெற்றான். சேரன் இமயமலை வரை சென்று வெற்றி கொடி நாட்டினான். மூவேந்தருள் முச்சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டிய மன்னன் மட்டுமே ஆழ்கடல் சென்று முத்தெடுத்து திசை எட்டிற்கும் வணிகம் செய்த பெருமை கொண்டான். இப்படி மதுரைக்கு பல்வேறு சிறப்புகள் இருந்தாலும் மதுரை ஈன்றெடுத்த ஒரு மகா கலைஞன் விஸ்வநாததாஸ். தனது நாடக நடிப்பாலும் கம்பீர குரலாலும் அடிமைப்பட்டு கிடந்த மக்களை விடுதலை போராட்டத்திற்கு தயார்படுத்தினார். 1886ஆம் ஆண்டு மதுரையில் பிறந்த நபர். நாவிதராக பிறந்த ஒரே காரணத்திற்காக நடிக்க மறுத்த நடிகைகள் ஏராளம். இருந்தாலும் ஆண் வேடமும் பெண் வேடமும் தரித்து பல்வேறு நாடகங்களை நடத்தினார். நாடகத்திற்கு மற்றவர்களைப் போல பெயர் வைப்பது தனது தந்தை பெயரோ தாய் பெயரோ அல்லாமல் அகிம்சை வழியை போதித்த காந்தியின் பெயரையும் ஆயுத படையேந்திய நேதாஜியின் பெயரையும் சேர்த்து ஸ்ரீ சுபாஷ் பாபு என்று ஒரு சங்கத்தையும் நடத்தினார். பாஸ்கரதாஸ் அவர்களின் பாடலான வாரினிலே கொடியது பஞ்சாபின் கொலை என ஜாலியன் வாலாபாக் படுகொலையை நினைத்து அவர் பாடிய பாடல்கள் இருந்த மக்களுக்கு மிகப்பெரிய சுதந்திர தாக்கத்தை ஏற்படுத்தியது. இப்படி பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு இறுதியாக டிசம்பர் மாதம் 1940ஆம் வருடம் மேடையில் வள்ளி திருமண நாடகத்தின் நடிப்பின் போது வள்ளி திருமண நாடகத்திற்காக முருகன் வேடம் தரித்து மயிலில் ஏறி அமர்ந்தார். இருந்தவாறே அவர் உயிர் பிரிந்தது. அமரரானார் விஸ்வநாத தாஸ். இப்படிப்பட்ட ஒரு மகா கலைஞனை ஈன்றெடுத்தது மதுரை மண். கலைஞனாக நாட்டை ஆள விரும்பவில்லை. நடிப்புக்கு கூலியாக அவருக்கு கிடைத்தது சிறை தண்டனை மட்டுமே. இப்படி ஒரு கலைஞன் இந்த மதுரை மண்ணில் பிறந்து இந்த சுதந்திரத்திற்காக போராடியவர் அமரர் விஸ்வநாத தாஸ்.